மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து போகணும். மற்ற இடத்துக்கும் அதிகமான இப்போ உள்ள இருக்கிற விஜிலன்ஸ் டீம் வந்து அவங்க எல்லா ஃப்ளோர்ஸையும் செக்யூர் பண்ற வேலையிலையும் துவங்கி இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் மேலும் எதுவும் திருடு போகாத வழிகளில் எல்லாத்தையும் செக்யூர் பண்றதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் இப்போ நிறைய இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகல. ஸோ அதெல்லாம் உடனே சரி செய்யும் பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிஞ்ச பிறகு காவல்துறை கைது செய்யப்பட்டவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு துறை ஊழியர்கள் இல்ல முடியட்டும், விசாரணை முடியட்டும். கைது செய்யப்பட்டிருக்கார்கள் பெங்களூர்ல கொண்டு போய் டேட்டா வந்து பெங்களூர் கொண்டு போயிருக்காங்க அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம். சோ அங்க வச்சு ஒரு சில விசாரணை நடைபெற்று வருது. முடிஞ்ச பிறகு சொல்லலாம். இந்த விவகாரத்துல திமுக காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஹார்ட் டிஸ்க் குறைஞ்ச சிபிஐ விசாரணை வேணும் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. இல்ல எல்லா விசாரணை முடியட்டும். யார் யாரையும் காப்பாத்திருக்கிறாங்க இல்ல, கண்டிப்பா யாரு குற்றம் செஞ்சதெல்லாம் தண்டனை கிடைக்கப்படும். இதுல யார் யார் எதையும் மறைக்க முடியாது. எல்லா டேட்டாவும் கண்டிப்பா மாட்டு ஒரு இடத்துல ஹார்ட் காப்பியா இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. யாரு தவறு செய்திருந்தாலும் எல்லாமே இது பண்ணப்படும். எந்தெந்த இடத்துல முறைகேடு இருக்கோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம அதை விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். விரைவில் எங்க ஏதாவது முறைகேடு இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான விசாரணையும் பேரலா துவக்கும். இது சென்னை தான் ஹெட் ஆபீஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான இதில் நடந்திருக்கு. சோ மத்த இடத்துல பெரிய அளவுல டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்பந்தப்பட்ட டேட்டாக்கள் மத்த இடத்துல இல்ல, ஹெட் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கு. கவுண்ட் எவ்வளவு சார் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கவுண்ட்? இது வரைக்கும் 18 ஹார்ட் டிஸ்க் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரேண்டமா போயிருக்கு. சோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டேட்டா வேற காப்பி எங்க இருக்குன்னு ஒரு சில இதுக்கு வந்து அடிஷனல் காப்பீஸ் இருக்கு, டேட்டாவுடைய அடிஷனல் காப்பீஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்றதுக்கான வேலைகள் இருக்கு. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் ஹார்ட் காப்பி இருக்கு. சோ அதெல்லாம் பரிசோதிச்சு இருக்கிறதெல்லாம் டேட்டா இருக்கு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார்? இல்ல போலீஸ் விசாரணை முடியட்டும். அவங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, துரிதமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எங்க போயிருக்கு, எங்க டிராவல் பண்ணிருக்கு, எங்க எடுத்துட்டு செல்லப்பட்டதுன்னு பாத்துருக்காங்க. தலையீடு இருக்குங்களா சார் இந்த விவகாரத்துல? இல்ல உள்ள இருந்து ஒரு சில பேர் வந்து இதை செய்து கொடுத்திருக்கலாம். சோ அதான் விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணை முடியறதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். முழுமையான இல்ல எல்லா ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு சில டேட்டாஸ் வந்து ஒரு சில ஹார்ட் டிஸ்க்ல ஒரு சில இதுல இருந்து போயிருக்கு. ஒவ்வொரு 2வது ஃப்ளோர்ல இருந்து 3வது ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லயும் ஒரு சில இடத்துல டிபார்ட்மெண்ட்ல இருந்து போயிருக்கு. சோ அதை எடுத்து என்ன பண்ணாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வராங்க. மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, யார் நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி, அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கோம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு, டெண்டர்ல வந்து என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேர் உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால சிபிஐ போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. சோ டெண்டர் இவ்வளவு பெரிய கம்பெனில டெண்டர்ல நீங்க எஸ்டிமேஷன் பண்றப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்கறதுக்கு நம்ம வந்து டெண்டரை கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்ப எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்கு. சோ இது மாதிரி எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து டெண்டர் எஸ்டிமேஷன்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க. சோ நம்ம போன வாரம் பார்த்திருப்பீங்க, பிரஸ்ல எல்லாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியை இப்ப புதுசா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட் அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்கு, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்களா வச்சு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்க்கல. சோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால வந்து சோலார்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு? சோலார் பவர்ல எங்க போனாலும் என்ன சொல்றாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்னைக்கு போன வாரம் மீட்டிங்ல வெண்டர்ஸ் மீட்டிங்ல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்ல இருந்து ஆபரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. சோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போறதுக்கான வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலார்ல நிறைய ரெனியூவபிள் எனர்ஜியில் நிறைய
பேருடைய பங்களிப்பு வேணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவர்ல நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த இந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படிதான் இருந்திருக்கு. சோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். சோலார்ல வெளிப்படைத்தன்மையோடு யார் வேணாலும் பங்களிக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் ஓப்பனா கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணும்ன்ற வேலைகளை பண்றோம். பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். வெகு விரைவில் அதுக்கான வெப்சைட் லான்ச் செய்யப்படும். சோ இனிமேல் டிரான்ஸ்பரண்டா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான அந்த இடம், லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும். யாருக்குனாலும் அவங்க வந்து முடிஞ்ச பிறகு கமிஷன் பண்ணணும். இப்ப ஒரு 4-5 புரோக்கர் சேர்ந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சில மெகாவாட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து அவர்களுக்கு கீழே தான் மத்தவங்க போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோலார்ல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நிலக்கரியில என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பல விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டு பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வேலிடேட் பண்ணி பாலிசி லெவல்ல சேஞ்சஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். பாலிசி லெவல்ல இப்ப டெண்டர்ல எஸ்டிமேஷன் உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்ப 8 லட்ச ரூபா டிரான்ஸ்பார்மர் 13 லட்ச ரூபாய்க்கு இதே செந்தில் பாலாஜி இருக்கப்பதான் வாங்கியிருக்கு. இதே தானே சிபிஐக்கு போயிருக்கு. அப்ப செந்தில் பாலாஜிக்கு தெரியலையா? அப்ப வந்து இதே போர்டு எல்லாம் போய் போர்டு அப்ரூவ் போகும், அப்புறம் அங்க இருக்கவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ போர்டுல யாரை வச்சு எப்படி அப்ரூவ் வாங்கணும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட்ல அவர் இருந்தப்ப பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினான்னு கோர்ட்ல இருக்கு. 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க அந்த கேஸ்ல மட்டும். அந்த கேஸை வந்து ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டா பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் கேக்குது, இவ்வளவு 2000 பேர் அக்யூஸ்டா சேர்த்தீங்கன்னா அந்த கேஸ் முடியறதுக்கு 600 வருஷம் ஆகும். 600 வருஷம் இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான முறையில எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சோ எல்லாத்தையும் எங்கெங்க தவறு நடந்தோ அந்த தவறை எல்லாம் சரி செய்யறதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அடித்தளத்திலே நிறைய தவறுகள் இருக்குது. பாலிசி லெவல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஆஷ் விற்பனை. நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆஷ் விற்பனை இருக்கு. எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எல்லா ஊர்லயும் ஆஷ். அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.